திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் இன்று நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். சென்ற வகுப்பின் முடிவுரையில நான் சொன்னேன், திருக்குறளின் மிக முக்கியமான அதிகாரங்கள். திருக்குறளின் பயன் அப்படின்னு சொன்னா இந்த 4 அதிகாரங்கள், துறவரவியல்ல இருக்கிற நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேற்றை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா, துறவரவியல்ல அதற்கான தயாரிப்புகளாக முதல் 9 அதிகாரங்கள் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், விரதங்கள் அப்படின்னு இந்த 9 அதிகாரங்களை பரிமேலழகர் அழகாக அதை வர்ணித்தார். இந்த விரதங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த விரதத்தின் பயனை அடைவதற்கு. முக்கியமான அதிகாரங்கள் சொன்னதுனால மற்ற அதிகாரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாதா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. லிட்டில் ஸ்டெப்ஸ் வச்சாதான் நம்ம சக்சஸ்க்கு போக முடியும். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு ரொம்ப முக்கியம். சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த முதல் 9 அதிகாரங்கள்ல நாம எப்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு மிகப்பெரிய விஷயத்த நாம அடையணும் அல்லது அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி மனசு தயாரா இருக்கணும். மனசு தயாரா இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன சொன்னாலும் அந்த எம்டி டீ கப்ல விடுற டீ ஆனது டீ கப்புள்ள இறங்கும். டீ கப் ஃபுல்லா இருந்தா என்ன ஆகும்? விடுற டீ எல்லாம் வெளியில போயிடும். அந்த மாதிரி நம்ம மனசு பூரா உலகியல் விஷயங்களாக நிறைந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த ஆத்தியாத்மிகமான விஷயங்கள், ரொம்ப ஆழமான விஷயங்கள் நமக்கு உள்ள இறங்காது. உலகியல் விஷயங்கள் நம் மனதை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு நாம சில விஷயங்களை பழகிக் கொள்ள வேண்டும், சில பண்புகளை பழகிக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த அருளுடைமையிலிருந்து ஆரம்பித்து கொல்லாமை வரையிலான 9 அதிகாரங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அடுத்த 4 விஷயங்கள், அவர் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய 4 விஷயங்கள்ல அதுலயும் தலையாய முக்கியமான விஷயமாக நிலையாமையை முதல்ல வைக்கிறார். அப்ப நிலையாமைக்கு அவர் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறோம். நிலையாமைங்கிறத புரியணும்னா இந்த 9 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா புரியும். இந்த 9 அதிகாரங்கள்ங்கிறது ஒரு உருவகம் தான். நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய விஷயங்களை ஒரு துறவியானவர் அல்லது துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது, மனதை பக்குவப்படுத்த. அதுல ரொம்ப முக்கியமானதாக இந்த 9 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 9ஓட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது. எப்படியெல்லாம் மனம் பக்குவம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல வீக்னஸ் இருக்கோ அந்தந்த விஷயத்துல இருக்கிற வீக்னஸ் அவங்கவுங்கதான் ஹோம்ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கணும். பொதுவான வீக்னஸ் அவர் எடுத்து கொடுக்கிறார். இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய வீக்னஸ் நமக்கே தெரியும், தன்னெஞ்சறிவது பொய்யருக்கு. அப்ப இந்த விரதங்கள் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னா, இந்த புறத்துறவு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சாதனமாக இந்த விரதங்கள் இருக்கு. புறத்துறவுக்கு முக்கியமான சாதனம் என்ன அப்படின்னு கேட்டா, அகத்துறவு தான் முக்கியமான சாதனம். நம்ம நினைக்கிறது இல்ல, பொதுவாகவே ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல துறவு எடுத்துக்குவோமே, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பழகிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. எப்படியும் நம்ம காஷாயம் போட்டுருவோம், அப்புறம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்காது. காஷாயம் போடுறதே அதுக்காக தானே, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த சந்நியாச வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். நம்ம நிறைய படிக்கணும், நிறைய டைம் டிவோட் பண்ணணும், நம்ம உலகியல் விஷயங்கள்ல இருந்து நம்ம சற்று விலகி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, அதுக்கு இந்த உடுப்பு ஒரு உதவி செய்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக அது உதவி செய்கிறது. ஆனா அவ்வளவு ஈஸியா கூப்பிட மாட்டாங்க. எங்க வீட்டு காது குத்துக்கு வாங்க, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க,
அங்க பந்தக்கால் வைக்கிறாங்க, வாங்க நீங்க வரலன்னா நான் கோச்சுப்பேன், அப்புறம் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இந்த இந்த பஜனை எல்லாம் ஒரு சன்னியாசி கிட்ட நடக்குமா? போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அவங்க ஆசீர்வாதம் தான் அவங்க வருகையே. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுறது அப்படின்னா, பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறதுல இருந்து சற்று விலகி இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அதனால என்ன ஆகுது, நிறைய டைம் கிடைக்கிறது. பெரும்பாலான டைம் மத்தவங்களுக்காக தானே போறது, நமக்காக எவ்வளவு டைம் போறது? அப்படி போகாத டைம் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் டைம் மேனேஜ்மெண்டோட சீக்ரெட். அதுதான் ஈஸி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனா சாஸ்திரம் எப்படி இதை நினைக்கிறதுன்னா, அகத்துறவை பண்ணு முதல்ல. நீ அகத்துறவை செய்தால் மட்டும்தான் புறத்துறவுக்கு நீ தயாரே ஆக முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம். புறத்துறவு ரொம்ப கடினம். அகத்துறவு அப்படிங்கிறது அது அதை விட அதிகமான கடினமானது. ஆனா ரொம்ப நல்லது. நமக்கு பொதுவா எது பிடிக்கும் அப்படின்னா, நல்லது பிடிக்காது, ஈஸியா இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸி மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, பெரும்பாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றது மத்தவங்க தான் நினைக்கிறோம். அதனாலதான் இந்த புறத்துறவு சௌகரியம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு ஷீல்டு போட்டிருக்கேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நம்மளை டிஸ்டர்ப் பண்றது வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அல்ல, அந்த விஷயங்களை இன்பத்துக்கான பொருளாக பார்க்கக்கூடிய நம்முடைய மனம். அதனால நம்ம அகத்துறவுங்கிறது தான் இங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் 9 அதிகாரங்கள்ல நீ உன்னை நீ செம்மைப்படுத்திக் கொள். கைவல்ய நவநீதத்துல ஒரு அழகான இது இருக்கு. இந்த துறவை பற்றி ஒரு விஷயம். நமக்கு பற்றற்று போகும் பொழுது துறவை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியெல்லாம் எல்லா விஷயமும், எல்லா பற்றற்ற தன்மையும் துறவுக்கு கொண்டு போவது அல்ல அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சி. மந்தமும் தீவிரமும் தீவிரதரமும் என 3 வகை விராகம். வெண்துயரம் வரும்போது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம். இந்த உடல் அளவும் மனைதனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள். அந்தணன் ஊர் மித்தை என விடல் அது தீவிர தரமாம் அறிந்திடாயே. ரொம்ப அழகான பாடல். துறவு என்பது இவ்வளவு விஷயங்கள் அடங்கியதுங்கிறத சொல்றாரு. அதுல 3 வகையில விராகம் வருதுப்பா. விராகம்னா என்ன? பற்றற்ற தன்மை. வைராக்கியம் அதான் விராகம். மந்தம், தீவிரம், தீவிர தரம் அப்படின்னு 3. குட், பெட்டர், பெஸ்ட் மாதிரி. வெண் துயரம் வரும்போது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம். ஐயோ என்னால முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியல, எனக்கு வாடகை கட்ட முடியல, இந்த குடும்ப பாரம் என்ன போட்டு அழுத்துறது, என்னோட ஃபேமிலி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது, என்னோட ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோட குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கல, மாமனார் மாமியார்ட்ட சப்போர்ட் இல்ல, மச்சனன்ட்டு சப்போர்ட் இல்ல, எனக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கல, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறது, வேண்டவே வேண்டாம் இந்த ஃபேமிலி, நான் போயிடுறேன் எங்கேயாவது அப்படின்னு கிளம்பி வெளியில போறான் இல்லையா? எவ்வளவு நாள் போவான்? கொஞ்ச நாளைக்கு போய் எங்கேயான போவான். அப்புறம் ரொம்ப ரொம்ப முடியலன்னா ஏதாவது ஒரு இடத்துல யாச்சகம் கேட்பான். அப்புறம் யாச்சகம் கேட்டு அப்புறம் இந்த காஷாயம் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கொண்டு அதனால ஏதோ கொஞ்சம் மரியாதை கிடைக்கும்னு நினைப்பான். அங்கேயும் மரியாதை கிடைக்காது. அப்புறம் பழையபடி என்ன பண்ணுவான், காசிக்கு போன சன்னியாசி குடும்பம் என்ன ஆகும் நீயோசின்னு ஒரு படத்துல வருமே, அந்த மாதிரி திரும்ப வந்துருவான். அது மந்தம்ங்கிறார். அதனாலதான் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலும், வாழ்க்கையில் நிலைத்தது எது, நிலைத்தது அல்லது எது அப்படிங்கறத பத்தி புரிதல் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இம்மெச்சூர்டு டெசிஷன்ஸ், அது மந்தம் அப்படிங்கிறார். இந்த உடல் அளவும் மனம் தனை வேண்டாம், மனை தனம் வேண்டாம் அப்படின்னு விடுறது தீவிரம்ங்கிற. இந்த உடம்பு நிலையில்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன், அதனால இந்த உடம்பு நிலை இல்லைங்கிறத எனக்கு புரிய. யாக்கை நிலையாமை நான் படிச்சிருக்கேன், இதுல திருமூலர்ல யாக்கை நிலையாமை எல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சிருக்கேன். அதனால இந்த உடம்பு வெறும் மாம்ச பிண்டம், இது வெறும் சோற்று துருத்தி மலப்பாண்டம், அதனால இதை நான் விட்டுடுறேன். இந்த வீடு நிச்சயமா வீடு வரை மனைவி, காடு வரை உறவு எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வீடு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் இருக்காது. என்ன சொத்து, என்ன சுகம், அதை பத்தி எல்லாம் எனக்கு லட்சியமே இல்லை. தனத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு என்ன அதெல்லாமே நிலைத்து நிற்காதவை அப்படின்னு கொஞ்சம் நிலையாமையை பத்தி லைட்டா புரிந்து கொண்டு எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தீவிரம் அப்படிங்கிற. தீவிர தரம்னு ஒண்ணு இருக்கு, 3வது சூப்பர்லேட்டிவ். அது என்ன சொல்றாருன்னா, அந்தணன் ஊர் மித்தை என விடல் தீவிர தரமா அறிந்திடாயே. அந்தணன்னா யாரு?
நம்ம நினைக்க கூடாது அந்தணர்கள் அப்படின்னு இந்த பொதுவா சோசியல் மீடியா எல்லா பிரிண்ட் மீடியா எல்லாத்துலயும் வர அந்தணர்கள் இல்ல. நாம படிச்சிருக்கோம் அந்தணன்னா யாருன்னு. நம்ம எங்க படிச்சோம்? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆடி நீந்தல் அரிது, அந்தத்தை அணகுபவன் அந்தணன், அறக்கடலாக இருக்கக்கூடியவன் அந்தணன் இறைவன். இந்த இறைவன் முதற்கொண்டு அனைத்துமே புல்லாதி பூதங்கள் அனைத்துமே மித்யாதான், இது எல்லாமே மாயையினால் கற்பிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து தெளிவோட யார் ஒருத்தன் துறவை மேற்கொள்கிறானோ அப்ப அவன் அது தீவிர தரம். அது நழுவவே நழுவாது. இது மித்தியான்னு தெரிஞ்சு போச்சு, இது சத்தியம் அல்ல, இது எப்பவும் இருக்க போறது கிடையாது, தோற்றமாக இருக்கிறது, இது வெறும் காணல் நீர் கனவு அப்படிங்கிறது தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமா அவன் எடுக்கிறான் இல்லையா. அதாவது கொஞ்சம் குருமுகமா உட்கார்ந்து படித்து விஷயங்களை புரிந்து கொண்டு, ஆழமா படிக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த விஷயங்களினுடைய ஒரு அது அறிமுகமாவது இருந்து அது மனதுல வேலை செஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் அப்பதான் அவனுக்கு நிலையாமை என்பது புரியும். நிலையாமை புரிந்த பிறகு எடுக்கக்கூடிய துறவு இருக்கே அதுதான் தீவிர தரம் அப்படின்னு சொல்றார். அவரே அடுத்த பாட்டுல சொல்லிடுவார் முதல் வரி, பாவி மந்த விராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் பலித்திடாதே. அதான் இப்ப நம்ம சொன்னோம். போன பெரிய மரியாதை கிடைக்கும்னு நினைச்சு வருவோம். நம்ம நினைக்க கூடாது சன்னியாசி ஆயிட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அதெல்லாம் நம்ம நம்மளோட சப்ஜெக்ட் டாபிக்லாம் அது கிடையாது. ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த இடமுமே நாம எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. நான் வீட்டுக்குள்ளேயே நிம்மதியா என்னோட இந்த நாலேஜோட நான் ஹாப்பியா ஃப்ரீயா விடுதலையோட இருக்க முடியும் அப்படின்னா வீட்லயே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும், துறவு எடுத்துக்கொள்ள வேண்டும்னா மிக மிக முக்கியமான ஒரு பேசிக் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பயிற்சிகள் அத்தனையும் நமக்கு இருந்திருக்கணும். மனசு எக்ஸ்ட்ராடினரிலி மெச்சூர்டா இருக்கணும். அதி தீவிரமான பக்குவமானது இந்த மனசுக்கு வேணும். என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர், தாயுமானவர் கேட்கிறார். ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தான் பின் உத்தரம் உண்டோ. யமன் ஓலையை கொடுத்தோன்னே இருப்பா, எனக்கு ஒரே உத்தரம் மட்டும்தான், எங்க வீட்டு உத்தரம் போடணும், நான் கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன், உனக்கு லிண்டல் வரைக்கும் தான் போட்டிருக்கேன், மேல போட்டு வந்துடுறேன், ஒய்ஃபுக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது அப்படின்னு தாக்கல் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா? கிளம்ப வேண்டாமா? நிலையாக இருக்க முடியுமா நம்மளால இங்க? அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டோம் அப்படின்னா தாய்மானவர் சொல்றதோட இது என்ன அப்படின்னா, இந்த நிலையாமையை நீ உணர வேண்டாமா? எப்ப உணர்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இந்த நிலையாமை உணராம இருக்கு? அதுக்கு என்ன தடை எனக்கு அப்படின்னா, என்னுடைய அகங்காரங்கள் என்னுடைய மமகாரங்கள் இது ரெண்டும் தான் என்னை எப்ப பார்த்தாலும் நான் நான் என்று எண்ணவும் எனது எனது என்று எண்ணவும் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சேர்த்து 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 நான் என்ன ரொம்ப பெரிய சம்சாரி ஆக்கிக்கிறேன். நான் பந்தப்பட நான் பெரிய சம்சாரி, பெரிய குடும்பி அப்படி ஆயிடுறேன். நான் போன வகுப்பின் முடிவுரையில சொன்னேன், நான் இந்த அகங்கார மமகாரங்கள் விடுவதற்காகத்தான் இந்த 9 அதிகாரங்களை நாம் படிக்கிறோம். இந்த அகங்காரம் மமகாரம்ங்கிறது எப்படி வரும்னா, முதல்ல தோன்றும் பொழுது அகங்காரம் தான் முதல்ல தோன்றும், வளர வளர அது மமகாரம் வளர்ந்து கொண்டு போகும். நான்கிறது தான் முதல்ல இருக்கும். அப்புறம் எனக்கு, என்னது, என்னுடையவர்கள், எனக்கு பிடித்தது, என்னை சேர்ந்தவர்கள், என் சம்பந்தப்பட்டது, இப்படி ஒன்னொன்னா மமகாரம் ஏறிட்டே போகும், பைலப் ஆயிட்டே போகும் நமக்கு. இப்ப நீக்கம் வரும்போது நம்ம எப்படி நீக்கணும் அப்படின்னா, முதல்ல மமகாரங்கள் எல்லாத்தையும் நீக்கணும். எனதுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு உயரத்துல வச்சிருந்தாலும் சரி, இது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் நான் மனசுல வச்சிருந்தேன்னா முதல் காரியமா அதைத்தான் கொண்டு போய் விடணும். எப்படிதான் இல்லாம போறேன்னு பாக்கலாமே, நான் தான் அப்படி என்ன போனா இந்த உசுறுதானே, போனா போகட்டும் போ அப்படிங்கிற அந்த எண்ணமானது அதுதான் நிலையாமையை உணரக்கூடிய ஒரு தன்மை. இல்ல இதெல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் எனக்கு வேணும் நம்ம நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் இழுத்து கட்டி கொண்டு இருக்கோம் அப்படின்னா அகங்காரம் நல்லா தடிச்சு போயிடும். நம்ம எவ்வளவு தூரம் விரித்துக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நமது ஆணவமானது விரித்து கொண்டே போகிறது. ஆணவம்ங்கிறது இந்த இடத்துல திமிர சொல்லல, அகங்காரத்தை சொல்ல. அகங்காரத்துக்கு ஆணவம் என்று ஆணவ மலம் சொல்றாங்க இல்லையா சைவத்துல, ஆணவ மலம், அது மலம்னு சொல்லிட்டாங்க. அது அப்படின்னா தெரியறது இல்லையா, அது ஒரு
அருவருக்கத்தக்க விஷயம் அது அப்படின்னு. விரிக்க விரிக்க இந்த ஆணவமானது விரிந்து கொண்டே போகிறது, அகங்காரமானது விரிந்து கொண்டே போகிறது. விரிய விரிய இன்பம் குறைகிறது. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய பர்சனல் டைம் எல்லாம் குறையுது. நம்ம சாதனைகளுக்கான நேரம் குறைகிறது. அந்த சாதனைகளுக்கான நேரம் குறையும் பொழுது அது சாதனை செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் நமக்கு துன்பமாக மாறுகிறது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எனக்கு 1000 பேருன்னு சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை. அந்த 1000 பேரையும் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியறது இல்ல. ஒருத்தரை கூப்பிட்டா இன்னொருத்தர்கிட்ட பேச முடியறது இல்ல. ஒண்ணும் இல்ல, சத்சங்கம் 20 பேர் 30 பேர் இருந்தா கூட 30 பேருக்கு தினம் ஒரு அரை மணி நேரம் பேசினா என்ன ஆகும் நேரம்? யோசிச்சு பாருங்க. அசத் சங்கமா போயிடும் அது. அப்ப எப்ப நமக்கு இன்பம் கூடுகிறது என்றால் ஒடுங்க ஒடுங்கதான் இன்பம் கூடுகிறது. நாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றையும் நீக்குவதற்கு பழகி கொள்ள வேண்டும். முதல்ல மமகாரத்திற்குரிய விஷயங்களை நீக்கிக்கணும். அதுக்கப்புறம் அகங்காரத்துக்குரிய விஷயங்களை நீக்கிக்கணும். அது எதுக்கு பண்ணணும்? நான் பர்பஸ் என்ன? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா ஜாலியா சுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. யாருக்கு மெய்யறிவு வேண்டும்? மெய்யுணர்தலுக்கு போகணுமா இல்லையா? மெய்யறிவு வேண்டும் என்று யார் நினைக்கிறோமோ அவர்களுக்கு உண்மையான அறிவை பெற இந்த பொய்யான இன்பம் தரக்கூடிய அறிவுகளை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி கொண்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பற்றுகளை விடணும். எல்லா பற்றையும் நான் விடணும். பற்று எப்ப வருது அப்படின்னா, அது நிலையானதா நிலையில்லாததாங்கிற அறிவு இல்லாத சமயத்துலதான் அதன் மீது பற்று ஏற்படுகிறது. ஆசை பற்றாக மாறுகிறது. பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே. அழகான பாட்டு, ஆனந்த கழிப்புல வரும். பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்ற சொன்னான், தன்னை பற்ற சொன்னான். நீ பற்றிய பற்று எல்லாம் நீக்கப்பா, உள்ளுக்குள்ள என்ன பற்றிக்கோ நீ பற்றிப்பா. அவன் சொன்னதை நான் கேட்டுட்டேன். நான் ரொம்ப ஒபீடியண்டா இருந்தேன் சுவாமிக்கு. நான் என்ன பண்ணேன்னா, அவன் சொன்னதை கேட்டு பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன். சொல்ல முடியலப்பா என்னால. மனோ வாசா மகோச்சராயை நமக. எப்படி ஒரு அந்த ஒரு நிலையை சொல்ல முடியுமா? இறைவனை நான் கண்ணார கண்டேன், இறைவனை நான் இறைவனும் நானும் வேறில்லை என்பதை உணர்ந்து கொண்டேங்கிறத எப்படி சொல்றது? எந்த வார்த்தையில நம்ம சொல்றது? சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். ஒவ்வொரு கீத கிளாஸ்லயும் சொல்றோமே. இந்த பற்று என்பது நமக்கு எப்பொழுது அருந்து போகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு மெய்யுணர்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிக்கட்டுக்கு நமக்கு போக முடியும். நம்ம எத்தனை பூஜை பண்ணாலும் சரி, எத்தனை ஜபம் பண்ணாலும் சரி, எத்தனை யாத்திரை போனாலும் சரி, குருத்தே கங்கா சாகர கமனம் ரத பரிபாலனம் அதவாதானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திம்ன பஜதே ஜென்ம சதேன. 100 ஜென்மாக்கு நீ பண்ணு இந்த சாதனைகளை எல்லாம். கங்கா சாகர கமனம் பண்ணு, ரதங்களா இருந்து கொண்டே இரு, தானமா பண்ணு. இல்லையே சொல்லியிருக்காரு வள்ளுவர், ஈகையில எல்லாம் சொல்லியிருக்காரு, ஒப்புரவரிதல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கட்டுகள். எங்க வர்றதுக்கு? மெய் உணர்வதற்கு, மெய் அறிவை பெறுவதற்கு இதெல்லாம் படிக்கட்டுகள். இதுவே சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சாதனைகள். பக்தி அப்படிங்கிறது ஒரு படிநிலைதான். எதற்காக அப்படின்னா, என்னை உணர்வதற்கு இந்த பக்தி எனக்கு உதவும். என்னை உணர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனை நான் உணர முடியாது. இறைவனை உணராமல் ஆத்ம ஞானம் நிலைக்காது. இது இன்டர் கனெக்டட். ஏதோ அத்வைதத்துல இருக்கும், அதனால நாம இனிமே எல்லா படத்தையும் எடுப்பா. ஒரு படம் கூட அத்வைத்தம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, ஏக்கம்னு அர்த்தம். அதனால நானே இருக்கேன், நான் போறோம், நான் தான் எல்லாம், அதனால வீட்டுல இருக்கிற எல்லா படத்தையும் எடுன்னு சொன்னா எப்பேற்பட்ட முட்டாளா இருப்பான்னு யோசிச்சு பாரு. பாவாத்வைத்தம் சதா குறியா கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. துவைத ஓதரிய துவைதத்தில் தான் அத்வைத சுகத்தை உணர முடியும்னு தாய்மானவர் சொல்றார் வேற ஒரு பாடல். இப்ப என்னன்னா, இந்த பக்தி அப்படிங்கிறது கூட நமக்கு அது பற்று கொள்ளக்கூடாது. அதுக்காக சொல்லுவேன், பக்தியில கூட ஒரு பற்ற நம்ம குருத்தே கங்கா சாகர கவனம் விரத பரிபாலனம் அதவாதானம் ஏன் சொல்றாரு அவரு? இதெல்லாம் பக்தி சம்பந்தப்பட்டது, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அது உனக்கு முக்தியை தராது.
ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, உட்கார்ந்து பொறுமையா படி, அப்போதான் உனக்கு முக்தியை தரும். முக்தி என்பது புரியும். அந்த படிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல என்ன எனக்கு பேசிக்கா வேணும் அப்படின்னா, எந்த விதத்திலுமே எனக்கு பற்று என்பது இருக்கவே கூடாது. ஆனா அதே சமயத்துல நீங்க வள்ளுவரை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இல்லறத்துல சொல்லி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்துலயும் எப்படி ஒரு குடும்பத்தின் மீது பற்றோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளை மனைவியை எப்படி எப்படி நடத்த வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனி மனிதனாக எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறது பூரா பற்ற பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்க. அந்த ரோல் மேலேயாவது ஒரு பற்று இல்லாம நம்ம அதை செய்யவே முடியாது. அப்போ பற்று என்பது பண்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லறத்துல பற்று என்பது இருந்து கொண்டு பற்று என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தப்பட்டு பற்றை விடுவது எங்க அப்படின்னா துறவரத்துலதான் விடணும். இரண்டுமே அறத்தை சார்ந்ததுதான். இந்த பற்று ஏன் போகணும் அப்படின்னா, இருக்கிறது எல்லாமே உண்மை அல்ல, அது பொய்யாக இருக்கிறது. பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே? தாய்மானவர் கேட்கிறார். எல்லாம் பொய். இது இருக்கிறது போல தோற்றம் தருகிறது. இந்த உடல் இருப்பது போல தோற்றம் தருகிறது. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாயன், கீதையில கிருஷ்ணரும் சொல்றார். இது ஒரு கிழிஞ்ச சட்டை மாதிரி. இது போயிடுச்சுன்னா இந்த சட்டையை விட்டுட்டு வேற சட்டையை போட்டுக்க போறேன், அவ்வளவுதான். அப்ப இது பொய்யா மெய்யா என்று கேட்டால் இது பொய் தான். இந்த பொய்யை என்றால் நன்றாக பொருத்தி வைத்து எல்லாம் கரெக்டா அதாவது இடத்துல வச்சுட்டு இந்த பொய் உடலை மெய்யின்னு சொன்னா மெய் ஆயிடுமா அப்படின்னு கேட்கிறார் தாய்மான். சுவாமிஜி சொல்லுவார், இந்த நிலையாமையை ரொம்ப அழுத்தி சொல்றோமே, இத சொல்றதுனால குதர்க்க சிந்தனைகளுக்காக இந்த நிலையாமையை உபயோகப்படுத்த கூடாது. இவ்வளவு கருணை பாருங்க. நமக்கு இந்த மாதிரி புத்தி எல்லாம் வரும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு. குதர்க்க சிந்தனைங்கிறது என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, என்னப்பா எது மேலேயும் பற்றே கிடையாது, எல்லாம் பொய் தான், எல்லாம் காணல் நீர், கிளிஞ்சல் வெள்ளி, கந்தர்ப்ப நகர், கனாவூர், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல என்ன சாரம் இருக்கு? அசாரே கலு சம்சாரம் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம். அதனால நம்ம எந்த காரியமும் செய்ய வேண்டாம், பேசாம இழுத்து போத்தி தூங்கலாம் அப்படின்னு நம்முடைய சோம்பேறித்தனத்திற்கு இந்த நிலையற்ற தன்மையை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி கொண்டு நாம செயல்படாமல் இருப்பதற்கு இதை காரணமாக வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுதான் குதர்க்க சிந்தனை. இந்த குதர்க்க சிந்தனைக்கு இந்த நிலையாமையை உபயோகப்படுத்தக்கூடாது. நிலையாமையை அறிந்து கொண்டு நிலையற்ற இந்த உலகத்துல உற்சாகமா வேலை பண்ணணும். அப்படித்தான் நாம எப்பவுமே நம்மளுடைய காரியங்கள்ல இருக்கணும். நம்ம எந்த காரியம் பண்ணும் பொழுதும் கூட, நம்ம அந்த காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட இது நிலையற்றதுதான். இந்த காரியத்தினால் ஏற்படும் வெற்றி நிலையற்றது, இன்பம் நிலையற்றது, இந்த காரியம் அனைத்தும் நிலையற்ற இந்த உலகில் தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு கூட தான் நாம இதை செய்யணும். எதுக்கு பண்ணணும்? நிலைத்த பொருளை உணர்வதற்கு இங்கதான் நம்ம பக்குவப்படுத்தி கொள்ளணும். நான் இங்க இருந்துதான் இதுதான் எனக்கு கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்ல தான் நான் எல்லாமே பண்ணணும். நான் இங்க இருந்து வெளியில போயிட்டு இதை பண்ண முடியாது. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கேன், அந்த ஆர்கனைசேஷனை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்குள்ள இருந்தா தானே நான் பேச முடியும். நான் டிசைன் பண்ணிட்டு போய் பேச முடியுமாங்க? அதை பத்தி பேச முடியாது இல்ல. அதே மாதிரிதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இந்த உலகத்திற்குள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த உலகம் நிலையற்றது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலையற்றது என்ற அறிவோடையே நான் நிலைத்த பொருளை தேடி படிப்பதற்கு இந்த உலகத்தை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் ரேஷனல் திங்கிங், இதுதான் பகுத்தறிவு. நம்ம பகுத்து அறிவது அப்படின்னா நித்திய அனித்தியங்களை பகுத்து அறிவதுதான் உண்மையிலேயே பகுத்தறிவு. எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்க வேண்டும், எதிலும் ஒட்டக்கூடாது. அப்ப எப்படி ஒட்டாம இருக்கிறது? நிலையற்ற தன்மையை புரிந்து கொண்டால்தான் ஒட்டாமல் இருக்க முடியும். நகி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத்து காரியத்தே ஹெவசக்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைகி பகவான் சொல்ற. வேற ஒரு இடத்துல சொல்ற, நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தோ நாகிருத்தேர் நேக கஷ்டனு நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வெபாஸ்ரய. ஒரு ஞானியினுடைய லட்சணத்தை சொல்ற. அவனுக்கும் செய்யறதுக்கு ஒரு காரியம் கிடையாதுப்பா. யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவோ யாருடைய பொருளுக்காகவும் ஆசைப்பட்டோ அவன் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. வேற ஒரு இடத்துல இப்பதான் சமீபத்துல படிச்சிருக்கோம் 5வது அத்தியாயம்.
நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருசன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரயன். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட இந்த புலன் பொறிகள் இவைதான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றன, எனக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற அந்த தூய உணர்வின் நிலையிலிருந்து ஞானி ஆப்ரேட் பண்றான் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? நிறைய சொல்லிட்டே இருந்தா கீத கிளாஸா மாறிடும்ல. நீங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. 5வது அத்தியாயம் 10, 11, 12, 13 இது எல்லாமே ஞானத்தினுடைய பலனாக அவன் எப்படி என்ஜாய் பண்றான் அதுதானே. ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி நம்மளுடைய மனம் இருக்கணும். நளினி தலகத ஜலம் அதி தரளம் அப்படிங்கிற பஜகோவிந்தர். கிருஷ்ணரும் கீதையில அதே மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கு. தாமரை இலை தண்ணீர் மாதிரி, தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாது, தண்ணீர் தாமரை இலையில் ஒட்டாது, 2 பக்கமும் ஒட்டாது. அப்படி இருக்கணும் அப்படின்னு. தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்தோடும் கூடி வாழ்வார். அப்ப எப்படி முடியும்? அது ஜெகம் நிலையற்றதுன்னு தெரிஞ்சாதான் அது பண்ண முடியும். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்க யோனைய ஏவச்ச சொன்னாரா இல்லையா? துக்க யோனைய ஏவத்தே. எதுவாக இருந்தாலும் நீ எதை நீ தொடர்பு கொள்கிறாயோ அனைத்திலும் துக்கத்திற்கான காரணம் உள்ளே இருக்கிறது. எனக்கு எனக்கு கிடைத்தற்கரிய ஒரு பெரிய ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, அதுலயும் துக்க காரணம் தான் இருக்கு. அவார்டு கிடைக்கிறச்சே சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நாள், அது என்ன அப்படியே நிக்குமா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்தா இந்த சந்தோஷம் அப்படியே நிக்குமா? அது ஒரு துக்க இன்சிடென்ட் வரும்போது இந்த சந்தோஷ இன்சிடென்ட் நினைச்சிட்டு இருப்போம்? இருக்க மாட்டோமே. நதேஷு ரமதே புதகான்னு சொல்லியிருக்க. படிச்சவன் இத நினைச்சு சந்தோஷமே பட மாட்டான். இன்பம் தரும் பொருட்களில் உள்ள இன்பம் அனைத்தும் உண்மையிலேயே இன்பம் அல்ல, அது துன்பத்திற்கான விதைதான் அப்படின்னு படிச்சவனுக்கு தெரியும். அப்படின்னு எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு அதிகமான பற்று இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல இருக்குன்னு முதல்ல நம்ம உடல் மேல இருக்கு, அளவிடற்கரிய பற்று இருக்கு. அது எப்படி இருந்தாலும் அடுத்தவன் இது அழகுன்னு சொல்றானோ அசிங்கம்னு சொல்றானோ, நம்மளை பொறுத்தின வரைக்கும் இது பெரிய பொக்கிஷம். இதை யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்னால அதை தாங்கவே முடியாது. நானே என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் என்ன கிரிட்டிசைஸ் பண்றதா நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அது உண்மையாவே இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாள் இருப்பது மாதிரி இன்னொரு நாள் இருக்கிறது இல்ல. ஏதோ ஒரு காலத்தில் இருந்த இளமையும் அழகும் இப்பொழுது இருக்கக்கூடிய தற்சமயத்தில் இருப்பதில்லை. இந்த உடலுக்காக நாம எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு விஷயமா சண்டை போட்டிருக்கோம். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும். எதனால சண்டை போட்டோம்? இந்த உடல் மேல இருக்கக்கூடிய அபிமானம். நான் ஆணினம், நான் பெண்ணினம், நான் பெரிய ஆம்பளை, நான் பெண்ணுக்கு உரிமை இல்லையா, ஆணுக்கு மரியாதை இல்லையா, எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், நாமளும் பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த இனம்ங்கிறதெல்லாம் சாஸ்வதமா இருக்க போறதா? தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி வீரஸ்தத்ர முக்கியதே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த கூட்டை விட்டாச்சுன்னா இந்த பறவை குள் சிமிழ்த்தற்றே அப்படின்னு. உடம்போடு உயிரிடை நட்பு. அப்ப இது இன்னொரு கூட்டை தேடிட்டு இது ஓடி போயிடும். இதுக்கு போய் இது பெரிய இனம், இது என்ன இனம், என்ன இதுன்னு இருந்தா என்ன? இப்போ மனித இனம், நான் மிருக இனம், என்ன அபிமானம் வேண்டி கிடக்குதுல? நிறம் அடுத்தது. கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் வெளுப்பு வந்துடாதா? பக்கத்து சீட்ல இருக்கிறவோ அவ்வளவு வெளுப்பா இருக்காளே, ஒரு 1/2 லிட்டர் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி இதையும் தேய்ச்சா கூட அது ஒண்ணும் வெளுக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றது? காசு போனதுதான் மிச்சம். இந்த நிறம் இன்னைக்கு பிறந்தன்னைக்கு இருக்கிற நிறம் இறக்கும் வரைக்கும் அப்படியே இருக்கிறதா? இல்லையே. இல்லாத ஒரு விஷயத்திற்காக நம் வாழ்க்கை பூரா அதன் மேல ஒரு அபிமானத்தை வைத்துக் கொண்டு, நான் சொல்வது உங்களுக்கு எப்படி தோன்றும்னா, நமக்குதான் இதெல்லாம் இல்லையேன்னு தோணும். எப்ப அது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம அதற்காக ஏதாவது ஒரு கவலைப்படும் பொழுது நமக்கு இது இருக்கு அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணும். அதனால சொல்லி வைக்கிறேன். கடைசியா இந்த ஜாதி, மனுஷன்
தன் நிலை மறந்து மிருகமாவது இந்த ஜாதியினாலதான். எந்த ஜாதியில பிறந்தா இப்ப என்ன? மனிதனாக ஒரு வரம் கிடைத்ததே பெரிய விஷயம். அந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அது எந்த ஜாதியா இருந்த ஜாதி என்பது வர்ணம் அப்படிங்கிறது ஒரு வசதிக்காக, வேலை செய்யும் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அளவுல அதை புரிந்து கொள்ளக்கூடாதா? அதுல என்ன உயர்வு இருக்கிறது, அதுல என்ன தாழ்வு இருக்கிறது? உயர்வதனால நமக்கு 2 இன்ச்சு கூட போறதா, தாழறதுனால 2 இன்ச்சு குறைய போறதா? இந்த பேசிக் அறிவு கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் இருக்கிறது கிடையாது. அதை நம்ம எப்ப வேணும், அப்ப விவகாரத்தை பத்தி நான் பேசல. எப்ப நமக்கு இந்த விவகாரத்துல இருக்கிறது துக்கத்தை கொடுக்கறதோ அப்ப நமக்கு அந்த உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்லுவேன். எந்த இடத்திலையுமே நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் துக்க காரணிகளாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு அந்தந்த விஷயங்களில் பற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸ்கேல் என்ன அப்படின்னா, உடம்ப யாராவது சொன்னானா எனக்கு கஷ்டமா இருக்கா, எனக்கு கோவம் வருதா, அப்ப எனக்கு உடம்பு மேல பற்று இருக்கு. இல்ல உடம்ப பத்தியே சதா காலம் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், நான் போன் எடுத்தாச்சுன்னா போறோம், எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தின ரிப்போர்ட் தான். எனக்கு முட்டி வலிக்கிறது, எனக்கு கால் வலிக்கிறது, எனக்கு கை வலிக்கிறது, எனக்கு தலை வலிக்கிறது. அப்ப அந்த உடம்புங்கிற சிந்தனை அதிகமா இருக்கிறதுனாலதான் அதையே ரிப்போர்ட் பண்ணணும்னு நமக்கு தோன்றது இல்லையா? யாருக்குதான் இல்ல உடம்புல வலி? எல்லாருக்கும் இருக்கு. அது சொல்லுறது அதிகமாச்சுன்னா நம்மளே இதெல்லாம் ஸ்கேல் ஃபார் அஸ். நான் மத்தவங்களை ஸ்கேல் பண்ண சொல்லல, உங்களை பண்ணவும் கூடாது, நம்மளுக்கு அது வேலையும் இல்லை. நமக்கு போன் பண்ணும்போது யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, நீ இது மாதிரி பண்ணாத, எனக்கு திருக்குறள் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க, நீ உடற்பற்று உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியாமா, சரி நீ கவலைப்படாத, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீயும் பிரார்த்தனை பண்ணிக்கோ, உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு ஹிதமா சொல்லிட்டு போனை வச்சு விடணும். எலாங்கேட் பண்ணக்கூடாது டாக். ஏன்னா நம்ம ஜாஸ்தி பண்ண என்ன ஆகும், அவங்களுக்கும் அதை பத்தி அதிகமா டுவெல் பண்ணணும்னு ஆசை வரும், அதிகமா சொல்லணும்னு ஆசை வரும். எவ்வளவு நேரம் டுவெல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களோ அவ்வளவு நேரம் அந்த வியாதியின் தீவிரம் அதிகமாக ஆகுமே தவிர குறையவே குறையாது. இது அசைடா சொல்றேன். இந்த விஷயம் எல்லாம் சைக்காலஜி, இதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பேசுறதுக்கு இல்ல. இப்ப நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறது என்னன்னா, இந்த இதுல பற்று தேவையா அப்படிங்கிற விஷயத்தான் நாம இப்ப பேசிக்கொண்டோம். மா தனஜன யௌவன கர்வம், இதெல்லாம் கர்வம் வேற வருதான். ஹரதி நிமேஷா கால சர்வம், ஒரு செகண்ட் கூட அது இருக்காதுப்பா, ஒரு செகண்ட் கூட அதுக்கு ஆகாதப்பா, எல்லாத்தையும் எடுத்துரும். உன் தனம், உன் ஜனம் எல்லாம் போயிடும். இப்பதான் பார்த்தோம் ஒரு பெரிய பிளேனு கிராஷ். அதுல எத்தனை ஸ்டோரிஸ் வந்தது நீங்க பாத்தீங்களா? நிறைய ஸ்டோரிஸ் வந்தது. ஒரு ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஒருத்த பணக்கார, எல்லா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அட் ஏ டைம் போயிட்டாங்க, எல்லா இதுவும் ப்ராப்பர்ட்டிஸும் லண்டன்ல இருக்கு, இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. என்னது மாகுரு தனஜன யவ்வன கர்வம். ஒரு செகண்ட் ஆகுமா காலத்திற்கு, காலனுக்கு, எல்லாம் வல்லவனுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா இதை எடுக்கிறதுக்கு? மாயா மயமிதம் அகிலம் புத்வா, இத புரிஞ்சுக்கோ, முதல்ல அறிந்து கொள். இது மாயாமயமான உலகம், இது மாயை, இது மித்யா, இது சத்தியம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மாற்றங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக ஏற்படக்கூடியது. மாற்றம் அப்படிங்கிறது இல்லாம இந்த இயற்கை சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஒண்ணு இன்னொன்னாகி இன்னொன்னு வேற ஒன்றாகுவதுதான் சஸ்டைனபிலிட்டி. அந்த சஸ்டைனன்ஸ் அப்படிங்கிறச்சே மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். எல்லா பொருளும் மாற்றம் அடையும். நம்ம என்ன சொல்லுவோம், ஐ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒரு உட்டு மாறிட்டுன்னா எனக்கு புரியுது, அது காலப்போக்குல அது உட்டு மாறும், அது கொஞ்சம் இதுவாகும், பிரேக் ஆகும், அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நான் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவ மாறிட்டா, எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல என்னால. அவ எப்படி தெரியுமா என்னை இக்னோர் பண்ணிட்டா? எப்படி? இந்த உட்டு மாறினா என்னால புரிஞ்சுக்க முடியுது, அங்க மனசு மாறினா ஏன் புரிஞ்சுக்க முடியாது? முடியணும். அதத்தான் சாஸ்திரம் சொல்றது. ஜெகத் அப்படின்னு சொன்னா பொருள், உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே மாற்றத்துக்கு உட்பட்டது. பொருள்களில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அதுவே நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. உண்மையை சொல்ல போனால் ஒரு பொருள் இதுவாயிடுத்து, பிரேக் ஆயிடுத்துனாலும், தொலைஞ்சு போயிடுத்துனாலும் உயிரே போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நிறைய பேருக்கு இல்லையா? ஏன்னா அது அவ்வளவு பற்று இருக்கிறது. அது இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா நான் என்னை அவங்கதான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த பொருள்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஐடென்டிட்டி வித் த ப்ராடக்ட் இஸ் மோர் தேன் த நாலேஜ். அப்ப என்ன ஆகுது, எனக்கு அந்த பொருள் இல்லைன்னா என்னால இருக்க, அது மனிதர் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. ஆனா உண்மையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த பொருளும் சாஸ்வதமாக இருப்பதில்லை, எந்த மனிதனும்
சாஸ்வதமாக இருப்பதில்லை. பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கின்றன. சொல்ல போனால் ஒவ்வொரு கணமும் நாம் இறந்து கொண்டுதான் இருக்கிறோம். சென்ற கணம் இருந்த செல் இப்ப கிடையாது. மாறுதலுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. 120 நாளைக்கு ஒரு தடவை செல் எல்லாம் மாறுதுங்கிறாங்க. ஐயோ என் செல் எல்லாம் செத்து போச்சேன்னு அழுதுட்டு உட்காந்துருப்போமா? ஆர் வி பிராக்டிகலி டூயிங் இட்? ஆனா மொத்தமா எல்லா செல்லும் நிற்கும் பொழுதுதான் நமக்கு அது இறப்பாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நாம் இறப்பை ஒத்தி போட்டுக் கொண்டிருக்கிறோம், வாழவில்லை அப்படிங்கிறார் விவேகானந்தர். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்நாளை நீட்டித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா நாம் உண்மையில் இறப்பை ஒத்தி போட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் விவேகானந்தர். இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் புரியறதுக்கு என்ன சூழ்நிலை என் மனதிற்கு வேண்டும், நம்ம அதையும் பார்க்கணும்ல. இந்த பரம்பரையா இந்த டீச்சிங் படிக்கிறதுனுடைய ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அது தெரியணுமா இல்லையா? அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு முதல் விஷயம் என்னன்னா, குரூப்ஸ குறைக்கணும். நிறைய பேரா இருக்கிறத குறைக்கணும். அப்புறம் கொஞ்சம் நம்பரை குறைச்சு இந்த ஏகாந்தமாக தனிமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஐயோ என்ன நீங்க ஒரு ரூம்குள்ள என்னை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வெளியில இருந்தாலே எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க ஆகவே ஆகாது. அப்ப மெய்ப்பொருள் உணர்ந்த எப்படி மெய்ப்பொருள் உணர முடியும்? மெய்ப்பொருள் என்பது என்ன, பலவா இல்ல ஒன்றா? ஒன்றை உணர்வதற்கு நாம் ஒன்றாக இருந்து அதை பழகி கொள்ள வேண்டும். நம்ம தியான கிளாஸ்ல கூட படிச்சோம், தியான யோகத்துல கூட ஏகாந்தமா இருக்கணும். ஏகாந்தம் சுகமாஸ்னுதே சுகம் ஆசியதாம் அப்படிங்கிறது சாதன பஞ்சகத்துல ஆச்சாரு. நீ தனியாக இருந்து பழகு. உன்னுடைய சாதனைகளை, மெய்யறிவுக்கான சாதனைகளை தனியாக இருந்து பழகி கொள்ள வேண்டும். கூட்டு சேர்ந்து பழகினாக்க ஒருத்தருக்கு இருக்கிற தோஷம் இன்னொருத்தருக்கு வந்து ஏறிக்கும். இதை நம்ம தியானம் பத்தி விளக்கும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன். குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், தன்னுடைய இல்லற சிஷ்யர்களுக்கிட்ட பேசும் பொழுது சொல்லுவார், நீ இல்லறத்துல இருக்கியே அப்படிங்கிறதுனால இறை அனுபூதி உனக்கு கிடைக்காதான்னு நீ நினைக்க வேண்டாம். அடிக்கடி இல்லறத்திலிருந்து நீ கொஞ்சம் விலகி ஒரு ஏகாந்த நிலையில் நீ சிறிது நாட்கள் இருப்பதற்கு பழகிக்கொள். மௌனத்தை பழகு அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த மௌனம், இந்த ஏகாந்தம், இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து ஏற்படும்? முதல்ல வாயை மூடணும் அப்படின்னு சொன்னா, மூடியாச்சு அப்படின்னா உள்ள மனசு ஓப்பன் ஆகணும். மனசு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மனசுல என்னென்ன விஷயங்களை சிந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிவு வேணும். மெய்யறிவை பெற்றால் மட்டும்தான் இந்த மௌனம் என்பதும் ஏகாந்தம் என்பதும் முழுமையாக நம்மால் பழகிக்கொள்ள முடியும். இது ரொம்ப நீண்ட கால சாதனையினுடைய பலன். நம்ம உடனே இன்னைக்கு சொல்லியாச்சு, நாளையில இருந்து நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்ப்பா, நான் வந்து ஒரு 1 hour நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. ஒரு நாளைக்கு 1 hour மௌன விரதம் இருக்கேன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தா கூட அப்ப மட்டும்தான் நமக்கு ஊர்ல இல்லாத போன் காலு இல்ல நம்ம வீட்லயே நம்மள அந்த 1 hourக்குள்ள கேட்டாதான், அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பேசவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க. அவ்வளவு கஷ்டம். அது கஷ்டங்கிறதுனால அந்த மாதிரி சொல்றேன். இப்ப மௌனம் ஏகாந்தமும் அப்படிதான். ஒரு 5 minutes நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு இடத்துல இருக்கேன்னா, ஐயோ என்ன பண்ண போற, எப்ப வருவ, எங்க போற? அக்கறையின் காரணமாக நிறைய கேள்விகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனாலும் இத வந்து ஒரு நாள்ல வராது அப்படிங்கிறதுனால நீண்ட கால சாதனையின் பயனாகத்தான் இந்த மௌனம் என்பதும் ஏகாந்தம் என்பதும் நமக்கு சித்திக்கும். முதல் ஆக நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நிலையாமை அப்படிங்கிறத ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வழிகள் சொல்றேன். இந்த நிலையாமையை உணர்வதற்கு நான் தனியே இருந்து எதெல்லாம் நிலைத்தது எதெல்லாம் நிலையில்லாதது என்பதை என்னுள் நான் அலசி பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். முக்கியமா அதுதான். அதுக்குத்தான் இந்த ஏகாந்தம், அதுக்குத்தான் இந்த மௌனம். இதெல்லாமே நிலையாமை அப்படிங்கிறது 3 வகையாக வருகிறது அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. ஒன்று மாற்றத்தின் மூலமாக வருகிறது, சேஞ்ச். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுகிறது, அந்த பொருள் வேறொரு பொருளாக மாறுகிறது. இந்த மாற்றம் அப்ப முன்னாடி இருந்த நிலை இல்ல, அழிந்து போய் வேறொரு நிலை ஏற்படுகிறது. இது அழிந்து போய் வேறொரு நிலை ஏற்படுகிறது. நிறைய தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சி சில்லு எல்லாம் இருக்கு. நம்ம நெருப்புல போட்டாச்சுன்னா தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சி சில்லு அதெல்லாம் வந்து அந்த அந்த நாம ரூபங்கள் எல்லாம் அந்த அந்த இதெல்லாம் போய் அது என்ன ஆயிடுறது, ஆஷஸ் அப்படி ஆயிடுறது.
இப்ப அது ஒரு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அது மாற்றம் பெறுகிறது. இது வந்து ஒரு வகையான ஒரு மாற்றம், ஒரு வகையான நிலையாமை. இன்னொரு நிலையாமை அழிந்து போகிறது. அந்த பொருள் அழிந்து போகிறது. அதன் மூலமாக அது நிலையற்ற தன்மையை பெறுகிறது. இன்னொன்று பிரிந்து போகிறது. சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று பிரிந்து போகிறது. அப்ப பிரிதல் மூலமாக ஒரு நிலையாமை அப்படிங்கிறது. அப்ப 3 வகையாக இருக்கு. இந்த 3மே எதனால ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டா காலத்தினால் ஏற்படுகிறது. இப்ப நிலையாமைல இந்த ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹரதி நிமேஷா கால சர்வம் சொன்னேனே, காலம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சுவாமிஜி அழகா ஒரு சூத்திரம் மாதிரி சொல்லுவார் இந்த விஷயத்தை. அது எப்படின்னா, எல்லையற்ற காலத்தை நிகழ்வுகள் எல்லைப்படுத்தி காட்டுகின்றன. ரொம்ப அற்புதமான ஒரு சூத்திரம் இது. நீங்க ஆழமா உட்கார்ந்து தனியா யோசிச்சு பாருங்க. இது அவ்வளவு ஆழமான ஒரு ஒரு சென்டென்ஸ். காலத்திற்கு எல்லை சொல்ல முடியுமா நம்ம? எப்ப ஆரம்பிச்சது காலம்? அனாதின்னு சொல்றோம். அனாதியில வந்து காலமும் ஒண்ணு. எப்ப ஆரம்பிச்சது தெரியாது, எப்ப முடிய போறது தெரியாது. போயிட்டே இருக்கு இல்லையா அது பாட்டுக்கு. கால பிரவாகம் சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், அந்த கால பிரவாகத்துக்குள்ள இந்த பிசில இருந்து இந்த பிசி வரைக்கும், இந்த ஏடில இருந்து இந்த ஏடி வரைக்கும் அப்படின்னு நாம வந்து ஒரு எல்லையை கற்பிக்கிறோம். அந்த காலத்தின் மீது நாம் ஒரு எல்லையை கற்பிக்கிறோம். உண்மையில் காலம் என்பது எல்லைக்குட்பட்டதாக இல்லை, அது எல்லையற்றதாக இருக்கிறது. இந்த நிலையாமை அப்படிங்கிறது காலத்தினால் செய்யப்படக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பரிமேலழகர் இந்த பாயிரத்தை எழுதும் பொழுது மிக அழகாக அந்த பாயிரத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது அதிகார பாயிரம் அப்படிங்கிறது. அதிகார பாயிரம் நிலையாமை என்ற இப்ப நாங்க வந்து தலைப்பை பார்த்திருக்கோம். தலைப்பு நிலையாமை. நிலையாமை என்பது எதில் நிலையாமை அப்படிங்கிற விஷயம். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலை. நிலையாமைக்கு இதுல நிலையாமை, அதுல நிலையாமைன்னு தனித்தனியா ஒரு விஷயத்துல மாத்திரம் இல்ல, என்னென்னலாம் இங்க இங்க வந்து தோற்றத்திற்கு வந்திருக்கிறதோ அனைத்தும் நிலையற்றதுதான். எதெல்லாம் தோற்றத்திற்கு வந்ததோ அது அனைத்தும் ஒடுக்கத்திற்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறத சிம்பிளா மனசுல நீங்க நல்லா புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நம்ம தோற்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய எந்த பொருளின் மீதுமே நமக்கு ஒரு பற்றுதல் என்பது வரவே வராது. இந்த கிளாஸுக்கு அப்புறமா வராதுங்க எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது நடக்காது. நான் தான் சொன்னேன், இது நீண்ட கால பயிற்சி. கொஞ்சம் கொஞ்சமா நாம எதெல்லாம் முக்கியம்னு நினைச்சு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து எடுத்து முதல்ல விட்டெறியறதுக்கு பழகணும். அதெல்லாம் விட்டு நான் இந்த கிளாஸ்ல கூட சொன்னேன், கீதா கிளாஸ், டீ கிளட்டரிங் அப்படின்னு. கிளட்டர் தான் குப்பை சேர்க்கறதுன்னு அர்த்தம். அது ஒரு அன்ஆர்கனைஸ்டா வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வகை அது. அதை முதல்ல ஆர்கனைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் நமக்கு எதெல்லாம் வேண்டாதது இருக்கு அப்படின்னு. அப்புறம் அதை ஒன்னொன்னா நீக்கணும். இட்ஸ் அ ப்ராசஸ். பரிமேலழகர் எப்படி சொல்றார் பாயிரத்துல அப்படின்னா, அவர் ஆரம்பிக்கிறச்சையே இனி அவற்றின் பயனாகிய ஞானத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அழகு பாருங்க. இனினா என்ன? இனினா அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், அதுக்கப்புறம் தான் இனி அப்படின்னு. சரி, இனி அவற்றின் பயனாகி, எவற்றின் பயனாகிய? இந்த விரதங்களின் பயன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விரதங்கள் ஒரு துறவ வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை கடைபிடித்து, அது கடைபிடித்ததனால் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு ஒரு நல்ல நிலை, அந்த விரதங்களை கடைபிடிப்பதில் ஒரு நல்ல நிலையை அடைந்து அதனுடைய பயனாகிய, அதனுடைய பயன் என்ன? ஞானம் தான் அதனுடைய பயன். நான் சொன்னேன் உங்களுக்கு, நிலையாமையிலிருந்து ஆரம்பித்து நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப முன்னாடி இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லையாங்கிறது இல்ல, முன்னாடி இருக்கிறது முக்கியம்தான். ப்ராசஸ் அது, இதுதான் பயன். இந்த பயனை அடைவதற்கு இதனுடைய கடைபிடித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கோபுரத்தோட கலசம் மாதிரி இந்த நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அபாரத்தல் அப்படிங்கிறது கோபுரத்தினுடைய கலசம் மாதிரி. கலசம் என்பது வெளியில் தெரியும், அடிப்படை பவுண்டேஷன் வெளில தெரியாது. பவுண்டேஷன் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த 9 சொல்லிடுவேன்னு சொல்லுவீங்க. இந்த 9க்கு ஒரு பவுண்டேஷன் இருக்கு.
அது என்னது? அதுதான் அந்த இல்லறவியலில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த செம்மையான அந்த வாழ்க்கை இருக்கே, அதுதான் அருளுடைமை தொடங்குவதற்கு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் நம்ம இந்த விரதங்கள் அப்படிங்கிற அடுத்த நிலைகளை போடுறோம். இந்த ராஜ கோபுரத்தை கட்டி அது மேல 4 கலசம் வைக்கிறோம். அதுல முதல் கலசம் எது அப்படின்னா நிலையாமைதான் முதல் கலசம். ஏன்னா இந்த 4ம் இருந்தால்தான் இந்த மெய் அறிவு என்பது நமக்கு புலப்படும் அப்படிங்கறதுனால சொல்றாரு. மெய் உணர்தல்னு சொல்லியிருக்காரு, மெய் அறிவுன்னு போடல. மெய் உணர்தல்னா என்ன? நீ குருமுகமாக உட்கார்ந்து படின்னு அர்த்தம் அதுக்கு. நீயா படிச்சுப்படாத, நீ குருமுகமாக உட்கார்ந்து படி. அவர் எங்கேயுமே டைரக்டா இதுதான் மெய்யறிவு அப்படின்னு சொல்லவே கிடையாது. படிச்சு நாம புரிஞ்சுக்கணும். ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படிங்கறத ப்ராசஸ் அழகா சொல்லி கொடுத்து விடுறாரு அவர். ஞானம்ங்கிறது இவர் சொல்றார், பரிமேலழகர் என்ன சொல்றார்? ஞானமானது என்ன? ஞானம்ங்கிறது வீடு வேற்றை தரக்கூடிய உணர்வு. இப்ப ஞானம்னு சொல்றாங்க, எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஞானம் கிடைச்சது. ஞானம்னா என்னது? ஞானம் என்பது இந்த பந்தங்களிலிருந்து நான் விடுபட்டிருக்கிறேன் என்ற உண்மையான உணர்வு எனக்கு வேண்டும். அதுதான் ஞானம். அப்ப நான் என்னை யாருன்னு புரிஞ்சு கொண்டால் ஒழிய என்னால் இந்த பந்தங்களிலிருந்து நான் விடுபட்டவனாகத்தான் நான் இருக்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியாது. புதுசா வந்து இங்க வாப்பா, உன் கையில இருக்கிற கட்டையெல்லாம் நான் அவுத்து விட்டுறேன், இந்த சாவி இருக்கு, அதெல்லாம் நான் இதெல்லாம் அந்த கப்ஸ் எல்லாம் நான் அவுத்து விட்டுறேன். நம்ம என்ன விலங்கா போட்டு வச்சிருக்கோம்? விலங்கை நாமளே போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாமளா கற்பனையாக போட்டுக்கொண்ட விலங்குகளை இந்த ஞானமானது, இந்த அறிவானது, இந்த சாஸ்திரமானது குருமுகமாக குரு எடுத்து சொல்லும் பொழுது விலங்கு ஒன்னொன்னா பட்டு பட்டு பட்டுன்னு அருந்து போயிடுறது. கிருஷ்ணரோட கதையில வருமே அந்த மாதிரி. கிருஷ்ணர் பிறக்கச்சே பட்டு பட்டு பட்டுன்னு அழகா காட்டுவாங்க. அந்த விலங்கெல்லாம் வந்து அருந்து போயிடும். அந்த தேவகி மாதாக்கும் வசுதேவருக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா அவர் போன உடனே எல்லாம் விலங்குதான் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இது எப்படி அருகிறது அப்படின்னா, இந்த உபதேசங்கள் மூலமாக நான் அருகிறது அப்படின்னா இது கற்பனையாக போட்டுக்கொண்ட விலங்கு. ஆக்சுவலா நான் வந்து எப்பவுமே விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியை போல பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய உணர்வு தான் நான் அதை மறந்து போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, எனக்கு ஒரு மனசு இருக்கு, அப்படி இப்படின்னு நானா ஒரு இதை போட்டுக்கொண்டு நான் வந்து அதற்குள்ள சுத்தி கொண்டிருக்கேன். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தூய உணர்வாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிவானதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றார். நிலையாமை என்பது என்ன அப்படின்னு பரிமேலழகத்தை கேட்டா அவர் என்ன சொல்றார்? தோற்றம் உடைய யாவும் நிலையில. எதெல்லாம் தோற்றத்திற்கு வந்ததோ அது எதுவுமே நிலையற்றதப்பா. சிம்பிள். நம்ம இப்ப அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க எது தோற்றத்திற்கு வந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தி விசாரிங்க. ஒரு நகை இருக்கிறதா? ஐயோ இந்த நகை கிடைக்கவே கிடைக்காதுங்க, இப்ப இந்த ரேட்டுக்கு வாங்கலன்னா அப்புறம் வாங்கவே முடியாது, அவங்க கொடுக்குறாங்களாம், வாங்கிக்கிறீங்களா? இது என்னைக்கும் இருக்க போறது கிடையாது. இதுல என்ன பெரிய ஆகுதி? தோற்றத்திற்கு வந்தது எதுவுமே நிலையானதல்ல. அதுல எனக்கு ஒரு பற்று கிடையாது, பற்று தேவையில்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு பிலாசபி சொல்றவங்களும் ஒவ்வொரு விதமாக இந்த நிலையாமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பரிமேலழகர் குறிப்பிடுறார். ஒருத்தர் சொல்றார் கயித்துல பாம்பு மாதிரி. இந்த கயித்துல பாம்பு அப்படிங்கிற உதாரணம் ரொம்ப ஃபேமஸ். வேதாந்தம் படிக்கும் பொழுது முதல்ல அந்த உதாரணத்தை தான் படிப்போம். மந்த அந்தகாரம் அப்படின்னு சொல்றோம். லைட் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல நான் ஒரு கயிறு இருக்கு, நான் அதை என்ன நினைச்சுக்கிறேன்? பாம்புன்னு நினைச்சுக்கிறேன். நான் எப்படி அதை பாம்புன்னு நினைச்சு கொண்டேன் அப்படின்னா அந்த ஷேப்ல நான் வந்து பாம்பை பார்த்திருக்கேன். இந்த கயிறுங்கிறது தெரியல எனக்கு, அது பாம்பு மாதிரி தெரியுது. அப்புறம் யாரோ வந்து லைட்டை போடுறாங்க, போட்ட உடனே அதை பார்த்தா ஓ பாம்பு இல்லையா, கயிறு தானா, ஓகே அப்படின்னு நான் போறேன். அப்ப அந்த பாம்புன்னு நினைக்கிற நேரம் வரைக்கும் நான் அந்த பாம்பாவே அதை நினைத்து கொண்டு நான் மனசுல பயத்தை, அங்கிருந்து ஓடணுங்கிற எண்ணத்தை, இத்தனையும் நான் வந்து மனசுல ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பாம்புன்னு நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் மந்த அந்தகாரம் அதான் ரொம்ப முக்கியம். இருள் சூழ்ந்த, அதாவது வெளிச்சம் வந்து பாதி வெளிச்சம் இருக்கு. நான் என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன உருவகம்னா, எனக்கு அறியாமை இருக்கும் பொழுது இந்த உலகமானது உண்மை போல எனக்கு தோன்றுகிறது.
எனக்கு அறிவு ஏற்பட்டவுடன் குரு வந்து எனக்கு லைட்டை போட்ட உடனே எனக்கு அது கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு சாரமும் இல்ல. நான் அதுக்கு பயப்படவே வேண்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஈஸியா அதை ஹேண்டில் பண்றேன். ஒரு படத்துல கையில போட்டுட்டே கை பாம்பை தூக்கிட்டே போவாரு அவரு. இந்த மாதிரி நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணேன். அது கயிறு தானே அப்படின்னு. இன்னொரு இதுல எக்ஸாம்பிள் சொல்றாங்க காணல் நீர் அப்படின்னு. காணல் நீர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிராஜ் வாட்டர். நம்ம ரோட்ல போகும்போது சூரிய ஒளியினால் அந்த தார் சாலையில நம்ம பார்க்கிற ஒரு நீர் இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சாரம் இருப்பது போல தோற்றம் தான் அளிக்கிறது. கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா ஒண்ணுக்கு கூட சாரம் கிடையாது. ஒரு பொருள் கூட நிலையாக இருப்பதில்லை. அப்படி நிலையற்றதுதான் இந்த உலகம் என்பது விசாரித்து பார்க்கும் பொழுது சரி. கிட்ட போறதுன்னா உலகத்துக்கு ஒரு ஒரு பொருளையும் இப்படி எடுத்து எடுத்து கிட்ட கிட்ட பாக்குறது இல்ல. அதை விசாரித்து பார்க்கும் பொழுது, அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்னொரு வாதம். இது வந்து ஒரு விதமான வாதம். இன்னொரு விதமான வாதம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேர் க்ஷணிக வாதம் அப்படின்னு பேர். இன்னொரு விதம் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கணமும் பிறந்து பிறந்து இறக்கிறது. இப்ப இந்த செல்ஸ்க்கெல்லாம் சொல்றோமே ஒரு தியரி, எவ்ரி செகண்ட் இந்த செல்ஸ் வந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி இது உடம்புல இருக்கிற செல்ஸ், இது உலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை அணு பரமாணுக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் நிலையாமை அப்படின்னு ஒரு தியரி. வேறு ஒரு குரூப், இதெல்லாம் பிலாசபிக்கல் குரூப்ஸ். எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, ஒரே பொருள் தான், ஒரு அம்சம் வேறுபட்டதாக இருக்கிறது, ஒரு அம்சம் வேறுபடாததாக இருக்கிறது. காரணமாக இருப்பது வேறுபடாததாக இருக்கிறது, காரியமாக இருப்பது வேறுபட்டதாக இருக்கிறது. இப்போ அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, இப்ப நிறைய பில்டிங் பாக்குறோம் இல்லையா, இந்த பில்டிங்ல எல்லாத்துலயும் ஃபவுண்டேஷன் ஒண்ணுதானே, ஒரே மாதிரி தானே இருக்கும். கீழேதான் போட்டிருப்பாங்க எல்லாம். வெளியில வந்து கட்டடங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. காரணமாக இருக்கு. ஒரு இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லா எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் உபமான ஏகதேசக முன்னாடியே சொல்லிடுறேன் நான். அப்படியே கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன என்ன கேட்பீங்கன்னா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியே தெரியாதா, ஒரு 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 பில்டிங்க்கும் தகுந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் போடுவாங்க அப்படிம்பீங்க. நான் சொல்ல வர விஷயம், காரணம் என்பது த கோர் ப்ராடக்ட் அது வந்து மாறாததாக இருக்கிறது. மாறக்கூடியது வெளியில் தெரியக்கூடிய காரியமானது மாறக்கூடியதாக இருக்கு. இது வந்து ஒரு குரூப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அது நிலையா, அது நிலை இல்லாதது அப்படிங்கறத சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நிலைத்த தன்மை நிலையற்ற தன்மை என்று இரு கூறாக பிரித்திருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம யார் யார் என்னென்ன சொல்றாங்க அதுல எது கரெக்டுங்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி கிடையாது. பரிமேலழகர் பாயிரத்துல இதையெல்லாம் குறிப்பிடுறாருங்கிற தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். அவர் எவ்வளவு ஆழமாக இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறார்னு பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இதுல சொல்றதோட தாற்பயம் அவ்வளவு மட்டும்தான். எப்படி சொன்னாலும் இவர்கள் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தாலும் கூட நிலையாமைங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒத்து போறாங்க இல்லையா? எல்லாருமே வந்து நிலையாமைங்கிறது இருக்குங்க அப்படிங்கறதுல அவங்க ஒத்து போறாங்க. அப்போ இந்த நிலையாமைங்கிறது இருக்கு அப்படிங்கறது ஒத்து போறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒரு காரணத்தினாலேயே வள்ளுவர் இந்த நிலையாமை என்ற விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டால்தான் துறவு என்பது ஒருவன் ஏற்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல நிலையாமையை வச்சுட்டு, துறவுங்கிறது ஒரு உயர்ந்த மனநிலை. அந்த துறவுக்கு நம்ம தயாராகணும்னா முதல்ல அடிப்படையில நமக்கு நிலையாமை நன்றாக புரிய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அனைத்து பற்றுகளும் விலகும். நான் சொன்ன திருப்பி திருப்பி பற்றை பற்றித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நேரமாக. பற்று அப்படிங்கிறது நமக்கு லவலேசம் கூட இருக்கக்கூடாது, எந்த விஷயத்திலயும் இருக்கக்கூடாது. அப்ப நான் உணர்ச்சியே இல்லாத ஜடம் மாதிரி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்றேன், விவகாரத்தில் நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, யாரோ போன் பண்ணி எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாக்க அதெல்லாம் ஒண்ணும் யாக்கை நிலையாமைப்பா, அப்புறம் பேசாம போனவை அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்றதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து 1 மணி நேரம் கொடுத்து படிக்கல. நாம அதை ப்ரொலாங் பண்ணாம விடலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. எப்ப அவங்களுக்கு மனநிலை நன்றாக கேட்கும்படியாக இருக்கிறதோ அப்பொழுது நாம சொல்லலாம். இதுல எல்லாம் ரொம்ப கவனம் வச்சுக்காத, இது பெருசா நினைக்காத, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல சரியா போயிடும்னு அவங்களுக்கு புரியிற விதமாக அதை சொல்லணும். ஆக இந்த பற்று நமக்கு நம்மளை பொறுத்தின வரைக்கும் நாம இப்ப பேசுறது பூரா என்ன, எனக்கு நான் எப்படி எடுத்துக்கணும், நான் அடுத்தவனை பத்தி பேசணும், எனக்கு நான் எப்படி எடுத்துக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த பற்றை நான் எங்கேயும் ஆப்ரேட் பண்ணவே கூடாது. பற்று என்பது கண்டிப்பா லவலேசம் கூட இருக்கக்கூடாது. மமகாரம் அகங்காரம்
இது ரெண்டும் நமக்கு யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த யான் எனது என்னும் செருக்கு அறுப்பதற்காக இந்த 9 அதிகாரங்கள்ல நாம படிச்சிருக்கக்கூடிய இந்த விரத விஷயங்களை எல்லாம் நன்றாக கடைபிடித்தவனுக்குத்தான் இந்த நிலையாமை என்ற அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹூ இஸ் எலிஜிபிள் டு ஸ்டடி நிலையாமை அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். இத மேற்கொண்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இந்த அளவுக்கு இன்னைக்கு வகுப்பை நாம நிறைவு செய்யணும்.